பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருவெளிப்பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தை 5. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கல்வாரி நாதர்தாமே இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய தொழிலையும் வேலையையும் படிப்பையும் ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், நானே புது செயல்களை செய்வேன் உங்களுடைய வாழ்க்கையில். இதுவரை நீங்கள் பழைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். மற்றவர்களுடைய துரோகங்களை எண்ணி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இன்னல்கள் கடந்து வந்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு ஆதரவு அளிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய சுமைகளை உங்களால் சுமக்க முடியாமல் இருக்கலாம். வேதனையினால் நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். மன காயத்தோடு இந்த அதிகாலையிலே நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கலாம். ஐயோ, என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதாம், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதாம், என்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதாம், என்னுடைய தாய் தந்தையர்கள் திருந்த மாட்டார்களா என்கின்ற எண்ணத்தோடும் நீங்கள் பரிசுத்தமான நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கலாம். அவர் சொல்லுகின்றார், இதோ இந்த பரிசுத்தமான பலி மேடையில் இருந்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார், மகனே மகளே, புது செயல்களை செய்பவர் நானா இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சிலுவைக்கு முன்பாக வந்து, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது செயலை செய்யும் ஐயா, பழைய காரியங்களை நினைத்து நினைத்து வேதனையோடு இருக்கின்றேன், பழைய செயல்கள் எல்லாம் என்னை காயப்படுத்தி கொண்டு இருக்கின்றது, என்னை முழுவதுமாய் தூய்மைப்படுத்தும் சுவாமி என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுங்கள். அன்பார்ந்தவர்களே, புது செயல்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அது இந்த நாளிலே உங்களுக்கு நிறைவேற்றப்படும். உங்களிடம் விசுவாசம் இருக்கின்றதா? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதைரியம் இருக்கின்றதா? அல்லது விசுவாச குறைவோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளுங்கள். அநேக பேருடைய ஜெபங்கள் கேட்கப்படுவது இல்லை. இந்த தூபம் போல் ஜெபங்கள் மேலே போகும் பொழுது அந்த வான மண்டலத்திலே இருக்கக்கூடிய அந்த சாத்தானுடைய ஆவி அந்த விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்காதபடி வான தூதர்களோடு சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். நம்மளுடைய ஜெபங்களில் உண்மை இல்லாமல் இருக்கிறபடியினால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவது இல்லை. எனவே இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் புதியதாய் மாற வேண்டும், என்னுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும், என்னுடைய சிந்தனைகள் புதுப்பிக்கப்பட வேண்டும், என்னுடைய செயல்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை முறை புதுப்பிக்கப்பட வேண்டும், என் ஆண்டவரோடு நான் இருக்க வேண்டும். எனவே மனம் மாறி நான் அவரிடம் திரும்புவேன் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் கடந்து வர வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு செயலை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்து விட்டார் என்றால் அவற்றை செய்து முடிக்கும் வரை அவர் உங்களை விட்டு அவர் கடந்து போக மாட்டார். ஆனால் உங்களுடைய செயல்கள், அந்த புது செயல்கள் நடைபெறாமல் தடையா இருக்கிறது என்றால் உடனடியாக ஒரு குருவானவரை பார்த்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து கல்வாரி நாதரை, அந்த கல்வாரி சிலுவையை உற்று கவனித்து விசுவசித்து அவருடைய பாடுகளை தியானித்து அவரை நோக்கி திரும்புங்கள். அவ்வாறு திரும்பக்கூடிய வேளையிலே ஆண்டவர் சொல்லுவார், எசாயா 43 அதிகாரம் 3 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரவேலின் தூயவருமாக உன்னை நான் வந்து விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுளே தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி எல்லோரையும் மீட்டு ரட்சித்திருக்கின்றாரே, அவர் சொல்லுகின்றார், உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் விரும்பக்கூடிய தூய்மை என்னிடம் இருக்கின்றதாம். ஆண்டவர் விரும்பக்கூடிய பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதாம். அல்லது நான் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு பெயருக்காக, மற்றவர்களுக்காக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் கோயிலுக்கு போய் ஆண்டவரை தேடுகிறவனாய் இருக்கிறேனாம்.
அன்பார்ந்தவர்களை கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை கைவிட்டு விட்டார் என்றால் உங்களிடம் எவ்வளவு பணம், சொத்து, பெயர், புகழ் இருந்தாலும் முற்றிலும் வீணாய் போய்விடும். நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ளுங்கள். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்து இருக்கின்றது. இந்த மண்ணுலகம் முழுவதும் ஆண்டவருடைய மாட்சி நிரம்பி இருக்கின்றது. நீங்கள் எங்கு போய் ஒளிந்தாலும் ஆண்டவர் உங்களை சந்திப்பார். அவருடைய கண் பார்வையில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த புதிய காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு, ஒரு புதிய மாற்றங்களை தரக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அதைத்தான் சங்கீத ஆசிரியர் அழகாக திருப்பாடல்கள் 138வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கின்றாரை. வாசித்து பாருங்கள். நான் விண்ணகத்தில் போய் நான் தங்கி இருந்தாலும், ஆண்டவரே நான் எங்கு போய் என்னுடைய கூடை அமைத்து இருந்தாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். ஆழ்கடலுக்குள் சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். வானமண்டலத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். காட்டுக்குள் சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர் என்று அழகாக அவர் சொல்லுகின்றார். அவருடைய பார்வையில் இருந்து நாம் தப்பிக்க முடியாது. எனவே எசையா 43வது அதிகாரம் 19வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா என்று கேட்கின்றார். ஏன் நம்மளால் கவனிக்க முடியவில்லை? நம்முடைய மனதில் ஒரு பதட்டம் இருக்கிறபடியினால், பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறபடியினால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் புதியதாய் மாற்றி கொடுப்பதை நம்மளால் கவனிக்க முடியவில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செயலாற்றுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இந்த நாளில் நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக வான தூதர்கள் உங்களை சூழ்ந்து இருந்து உங்களுடைய ஆத்துமாவை பாதுகாக்கும்படியாக அவர்கள் வந்து இருக்கிறார்கள். அவர்களும் தூயவர்கள். தூய்மை இல்லாமல் எவன் ஒருவனும் கடவுளை காண முடியாது. ஆண்டவரை நோக்கி திரும்பாமல் எவனுடைய விண்ணப்பங்களும் ஜெபங்களும் ஆண்டவரிடம் போய் சேராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே புதியதாக்கும் தூயவராக, பரிசுத்தராக நற்கருணை நாதர் நமது நடுவில் இருக்கின்றார். திருவெளிப்பாடு 4வது அதிகாரம் 8வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். தூயவர், 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 எல்லாமல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் வருகிறவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கிறவரும் இவரே என்று. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே, இந்த காலை பொழுதிலே உங்களை தூய்மையாக்கி புது செயல்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் செய்வதற்காக அவர் வந்து இருக்கின்றார். எனவே சிறிது நேரம் என்னோடு இணைந்து கண்களை மூடி நற்கருணை நாதரை கண்கள் முன்பாக நிறுத்தி, ஆண்டவரே புது செயல்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்யும் ஐயா என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் புதியதாய் மாற்றி கொடுப்பார். ஜெபிப்போமா? இப்பொழுது நாம் மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இதோ இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி நாடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு புதிய காரியங்களை செய்திடுவீராக, புதிய செயல்களை செய்திடுவீராக, புதிய ஆற்றலினாலும் வல்லமையினாலும் நிரப்புவீராக. இதுவரை தகப்பனே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை போதும். இதுவரை தகப்பனே எங்கள் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கை போதும் அப்பா. அதிகாலையிலே உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நீர் மட்டுமே பரிசுத்தர், நீர் மட்டுமே தூயவர், நீர் மட்டுமே உன்னதர். உம்மை சூழ்ந்து இருந்துதான் வான தூதர்களும் புனிதர்களும் தூயவர், 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 விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் தூயவர் என்றும் இடையராது புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உமது வல்லமையினால் இந்த உலகம் முழுவதும் உமது மாட்சிமையினால் நிறைந்திருக்கின்றன. இந்த நாளிலே உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பழைய செயல்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு உம்மை நோக்கி வந்திருக்கின்றோம். எங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு உமது மாட்சினால் வல்லமையினால் நிரப்பி எங்களை விடுவியும் சுவாமி. இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக,
உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். புது செயல்களை செய்ய போகின்றார். விசுவாசத்தோடு அவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.